நம்ம எல்லாரும் டிஎன்ஏ பத்தி கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு யூனிக் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பிசினஸ்லயும் டிஎன்ஏ இருக்கு சொன்னா ஆச்சரியமா இருக்கு இல்ல? ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு 2, 3 பிசினஸுக்கும் நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஒரு க்ளவ் மாதிரி எல்லாத்துக்கும் காமனா ஃபிட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா கிடையாது. பிசினஸ் டிஎன்ஏவை 4 வகையா பிரிக்கலாம். ஸ்டார்ட் டிஎன்ஏ, growth டிஎன்ஏ அண்ட் ஸ்டக் டிஎன்ஏ அண்ட் ரிவைவல் டிஎன்ஏ. லட்சணத்துல நாங்க இப்படிதான் ஸ்ட்ராட்டஜி நாங்க கன்சல்டன்ஸ் கொடுக்குறோம். ஸ்டார்ட் டிஎன்ஏல என்ன தேவை? கிளாரிட்டி, டைரக்ஷன், ஃபவுண்டேஷன். அது ரிலேட்டடாக தான் அந்த ஸ்ட்ராட்டஜி தேவை. க்ரோத் டிஎன்ஏல என்ன தேவை? ஸ்கேல் அப் பண்ண போறாங்க. சஸ்டைனபிள் எக்ஸ்பேன்ஷன் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே கொடுக்கணும், எஃபிஷியன்சி ஓரியன்டா. ஸ்டக் டிஎன்ஏ ஏதோ ஒன்று புல் பண்ணி ஸ்டக் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதோட கேப்ஸ் எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமா ரூட்ல அதை போய் சரி பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே செல்லுபடி ஆகும். ரிவைவல் டிஎன்ஏல என்ன வேணும்? பிஸ்னஸே சாதாரண நிலைமையில இருக்கிற ஒரு பிஸ்னஸ் எடுத்து அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா, ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா, ரீபில்ட் பண்ண முடியுமா, ரீமாடல் பண்ண முடியுமா, எல்லாம் பார்த்து கொடுக்கறது தான் அங்கே தேவைப்படுது. ஸோ இப்படி 4 ஸ்டேஜில் இருக்கிறது. இப்போ நான் growth ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் நான் ஸ்டார்ட் டிஎன்ஏல இருக்கிறத கொடுத்தா என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ராட்டஜி வில் கில் தி ஸ்டேஜ். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வரப்போ மட்டும்தான் அதோட இம்பேக்ட் சூப்பராக இருக்கும். லட்சணத்துல நாங்க இப்படிதான் அப்ரோச் பண்றோம். நீங்களும் ஒரு கன்சல்டன்ட்டை சூஸ் பண்றப்ப இதெல்லாம் கேளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு குட் கன்சல்டன்ட் கூட நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களை லாஸ்ல போக விடாம கண்டிப்பா தடுக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு. சூஸ் த ரைட் கன்சல்டன்ட். ஆல் தி வெரி பெஸ்ட்.